முதல் முயற்சி ஒரு சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் யூனிட் 2 புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே. குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. Who is the head of the World Trade Organization? ஆன்சர் பி, டைரக்டர் ஜெனரல். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? ஆன்சர் ஆ, தலைமை இயக்குனர். How many countries were membership in WTO are present? ஆன்சர் பி, 164. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், பார்த்துக்கோங்க. WTOவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆ, 164. தேர்ட் ஒன், கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா? ஆன்சர் ஏ, போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், ஸ்பானிஷ், பிரெஞ்சு. இந்தியாவில் காலனியாதியாக வருகை? ஆன்சரா, போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டானிஷ், பிரெஞ்சு. ஃபோர்த் ஒன், ஹூ ஃபர்ஸ்ட் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேடிங் பர்பஸ்? ஆன்சர் பி, போர்ச்சுகீஸ். வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவுக்கு வந்தவர்கள்? ஆன்சரா, போர்ச்சுகீசியர். Fifth one, when did Portuguese colonize India? Answer C, 1498 BC. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள்? ஆன்சர் இ, 1498. Sixth one, guess first round held in? Answer D, Geneva. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம்? ஆன்சர் இ, Geneva. Seventh one, India signed the Tanker proposal in? Answer D, 1994. இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? ஆன்சர் இ, 1994. Eighth one, who granted the English Golden Fireman in 1632? Answer B, Sultan of Golconda. 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆ, கோல்கொண்டா சுல்தான். நைன்த் ஒன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன்? ஆன்சர் சி, ஜூலை ஆகஸ்ட் 1991. வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை அறிவித்த ஆண்டு? ஆன்சர் இ, ஜூலை ஆகஸ்ட் 1991. டென்த் ஒன், இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் dash in 1991? Answer C, New Economic Policy. இந்திய அரசாங்கம் 1991 டேஷை அறிமுகப்படுத்தியது? இ, புதிய பொருளாதார கொள்கை. Fill in the blanks. Number 1, the Dutch captured Pondicherry in 1693. டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை 1693 கைப்பற்றினார். Second one, a better economy introduced rapid development of the capital market. ஒரு நல்ல பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. Question number 3, the East India Company built fortified factory in Madras which known as Fort St. George. கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டியமைத்ததை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என அழைக்கப்படுகிறது. Fourth one, WTO agreement came into force from January 1st, 1995. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் ஜனவரி 1, 1995 இருந்து அமலுக்கு வந்தது. Fifth one, the term globalization invented by Professor Theodore Levitt. பேராசிரியர் தியோடர் லெவிட் ஆல் உலக மயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது. சிக்ஸ்த் ஒன், French East India Company established second factory at மசிலிப்பட்டினம். பிரான்ச் கிழக்கிந்திய நிறுவனம் மசிலிப்பட்டினமில் இரண்டாவது தொழிற்சாலையை நிறுவியது. Third round letter, choose the correct statement. Question number 1,
Answer C. 1 and 3 are correct. The East India Company specially to participate in the East India spice trade and later added cotton, silk, indigo. None these were a guild of traders at the time of Hoysala Empire. 1, 3 and are correct. தமிழ் இதுதான். ஆன்சர் இ 1 மற்றும் 3 சரியானது. ஆன்சர் இ. ஓகேங்களா? Match the following. Multinational corporation in India. Infosys, MNC, minimum cost of production. GATT 1986. GATT 1947. 8th Uruguay round 1986. WTO Enforce International Trade. இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனம். இன்ஃபோசிஸ். பன்னாட்டு நிதி நிறுவனம். உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்த போது உடன்பாடு 1947. 8வது உருகுவே சுற்று 1986. உலக வர்த்தக அமைப்பு அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.